வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. முக்கடல் காற்றை பொறுத்த வரைக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை. ஒடிசா கடலோரத்தில் மட்டும் சற்று அச்சுறுத்தும் காற்று, அதாவது எடை குறைந்த படகுகளுக்கு 30-35 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும். அதே போல மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கரையோரத்தில் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும். கர்நாடக கரையில் எடை குறைந்த படகுக்கு சாதாரண ஒரு 27-30 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கலாம். அது பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்காது. கேரளா, குமரிக்கடல், தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை எனலாம். எப்பொழுது அடுத்த அச்சுறுத்தல் காற்று என்றால் 2ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றாக வர இருக்கிறது. வரக்கூடிய, அதாவது இப்பொழுது உயரெடுத்த காற்று தரையில் போய் தான் காற்றாக மாறுகிறது, அதாவது தரையை தொடுகிறது. மேலடுக்கு காற்றாக படிப்படியாக குடைபோல் இறங்கி தரையில் போய் தான் தொடுது. தரையில் தான் காற்று அதிகமாக இருக்குது. வட உள் மாநிலங்கள் எல்லாம், வட மாநிலங்களில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் தரையில் தான் காற்று இருக்குது. தரையிலையும் மாலை நேரத்தில் ஒரு சாதாரண காற்றாக இருக்குது. கடலை பொறுத்த வரைக்கும் உயரெடுத்த காற்று கடலை தொடாமல் இதமான ஒரு கடற்காற்று மட்டுமே இருக்கிறது. அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லை. 2ஆம் தேதி வரைக்கும் இல்லை அச்சுறுத்தும் காற்று. 2ஆம் தேதியில் இருந்து கிழக்கு காற்று எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் 30 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று. ஏப்ரல் 2, அதுக்கு இன்னும் 7 நாள் இருக்கு, புரியுதுங்களா? அடுத்த வாரத்திலிருந்து தான் அது காற்று கூடுது. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து, அதுவும் புரியுதுங்களா? ஏப்ரல் 2லிருந்து காற்றோட வேகம் கூடும். அது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் சவால் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் அச்சுறுத்தும் காற்று இல்லை. இருந்த போதிலும் ஏப்ரல் 5, 6, 7, 8 தேதிகளில் விசைப்படகுக்கு கூட குமரிக்கடலில், மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் காற்றை அதிகரிக்க செய்யலாம், புரியுதுங்களா? 1ஆம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இல்லை. 2, 3, 4, 5 2, 3, 4 எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இருக்கும். விட்டு விட்டு அவ்வப்பொழுது எப்பொழுதாவது வீசக்கூடிய காற்று 30-35 கிலோமீட்டர் வேக காற்று. 5ஆம் தேதிக்கு மேல் விசைப்படகுக்கும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தல் காற்று இருக்கலாம், ஆனால் உறுதி இல்லை. ஆனால் தொடர்ந்து எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு கட்டுமரத்திற்கு 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10, 12 அப்படின்னு தொடர்ச்சியாக எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும். அடுத்தபடியாக ஏப்ரல் 12 தேதியிலிருந்து தான் விசைப்படகுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், ஆழ்கடல் நிகழ்வெல்லாம் உருவாகி வரும். ஆகவே சித்திரையில் தான் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இருக்கிறது. இந்த பங்குனி 10 தேதிக்கு, அதாவது பங்குனி 15 தேதி மேலே எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தல் காற்று இருக்குது. பெரிய அளவிலே அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை. ஆனால் ஒடிசா கடலோரத்தில் மட்டும் உயரெடுத்த காற்று அப்படியே சென்னையை தொட்டுக்கொண்டே, ஆந்திர பிரதேசத்தை தொட்டுக்கொண்டே அப்படியே ஒடிசா கடலோரம் போகும்போது தரை இறங்கும் பொழுது அது கொஞ்சம் வலுவாக இருக்குது. ஆகவே ஒடிசா கடலோரத்தில் மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது. தமிழ்நாட்டில் எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இப்பொழுதைக்கு இல்லை. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவோட தீவிரம் குறைந்திருக்கு. இருந்தாலும் நேற்றைக்கு இலங்கையில் மழை பொழிந்தது. இன்றைக்கும் இலங்கைக்கு நேற்றைக்கு அறிவித்தது போலவே தென் இலங்கையில் இடிமழை பொழிவு இருக்கிறது. அதாவது கோட்டை கண்டிக்கு தெற்கே ரத்னபுரா, டேனியாயா, காலி, ஹம்மந்தோட்டா, மேலும் அதன் ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளுக்கு மாலையில் மதியத்திற்கு மேலே இடிமழை இருக்கு. இந்த தெற்கு பகுதி மட்டும், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்காது. அம்பாறையில், பட்டிக்கோலாவில் உருவாகக்கூடிய அந்த இடிமழை மேகம், பனாமா கல்முனையில் உருவாகக்கூடிய இடிமழை மேகம் மேற்கே போய் ஹம்மந்தோட்டை தாண்டி டேனியாயா மற்றும் ரத்னபுரா, கண்டி தாண்டி மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை, இலங்கையோட தெற்கு மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அனுராதபுரம் வரைக்கும் கூட இந்த மழை வாய்ப்பு இருக்குது. அனுராதபுரத்துக்கு இருக்காது. அனுராதபுரத்திற்கு தெற்கே உள்ள இலங்கையோட தெற்கு அரைப்பகுதி, குறிப்பாக சொல்லப்போனால் தெற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியிலையும் மலைப்பகுதிகளையும் மழை இருக்கும் இன்றைக்கு மாலையில்.
அப்புறம் இரவு வந்துட்டால் மழை இருக்காது, தெளிவாயிடும். மீண்டும் நாளை மதிய மாலையில் மழை ஏற்படுத்தும். அந்த மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெற்கு பகுதியில் இருக்கும். அதாவது அம்பாறையிலேருந்தே மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அம்பாறை, பனாமா, கல்முனை, ஹம்பந்தோட்டா, டேனியா. அது கண்டிக்கு தெற்கே மழைப்பொழிவு. இன்றைக்கி அனுராதபுரத்துக்கு தெற்கே, நாளைக்கு கண்டிக்கு தெற்கே மழை வாய்ப்பு அமையும். நாளை கண்டிக்கு தெற்கே மழை வாய்ப்பு அமையும். புதன்கிழமை 26ஆம் தேதி. அப்புறம் 20 விலகிடும். மீண்டும் 27ஆம் தேதி மதியத்தில் மீண்டும் மழை வாய்ப்பு. ஆனால் அது தீவிரம் குறைஞ்சிருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் தான் கொஞ்சம் இடிமழை பரப்பில் கூட தெற்கு இலங்கையில் மட்டும், தென் இலங்கையில் மட்டும் தெற்கு பகுதி. அடுத்தது 25, 26 தென் இலங்கையில் மட்டும் மழை இருக்கும். இடிமழையாக தென்மேற்கு இலங்கையில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக 25, 26க்கு அப்புறம் 27, 28, 29, 30 எல்லாம் மழை இல்லை. 30 மீண்டும் லேசாக மேகம் கருக்க தொடங்கும் மதியத்தில். 31ஆம் தேதியும் மேகம் கருக்க தொடங்கும் மதியத்தில். தூறல் விடலாம் 30, 31ஆம் தேதி. 1ஆம் தேதி கண்டிப்பாக இலங்கையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். 2ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மழை இலங்கைக்கு 1ஆம் தேதி ஆங்காங்கே தூறலை கொடுக்கும், நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 2ஆம் தேதி மதியம் இலங்கையில் மதிய மாலையில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. 2ஆம் தேதி புதன்கிழமை ஏப்ரல் 2 அடுத்த வாரம் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். அப்போது 2ஆம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் மதியத்தில் தூறல் நடைபெறும். 2லேருந்து மழை ஆரம்பிக்குதுங்க இலங்கைக்கு. 2 விட 3 கூடுதல் பரப்பில் இருக்கும், 3 விட 4 கூடுதல் பரப்பில் இருக்கும். இப்படி மழை இருந்து கொண்டிருக்கும். 5, 6, 7 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு இருக்கும். ஆனால் பெரிய அளவில் கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது. 1ஆம் தேதி தூறல் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை ஆங்காங்கே அப்படி இருக்கும். 2ஆம் தேதியும் ஆங்காங்கே தூறல் இருக்கும், நனைக்கும் மழை இருக்கும். 3ஆம் தேதியும் தூறல் நனைக்கும் மழை இருக்கும் இலங்கைக்கு. 4ஆம் தேதியும் தூறல் நனைக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே இலங்கைக்கு. 5ஆம் தேதியிலிருந்து லேசான மழையாக மாறும். 6ஆம் தேதி மிதமான மழையாக இருக்கும் ஆங்காங்கே இலங்கைக்கு. இதுதான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கை. இப்படி 10ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு வந்துருங்க. அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி ஒரு நல்ல மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்க தொடங்கக்கூடிய ஒரு கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். அந்த மழை கொஞ்சம் கனமழையாக 12ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் கனமழை பொழிவாக கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் எதிர்பார்க்கக்கூடிய 2ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதி 2, 12, 22 2, 12, 22 இந்த தேதியை ஒட்டிய நாட்களில், இந்த தேதிக்கு பிறகு தான் பெரும்பாலும் மழை இருக்கும். இந்த தேதியை ஒட்டிய நாட்களில் மழை இருக்கும். இலங்கைக்கும் அதுவே பொருந்தும், இலங்கைக்கும் இதுவே பொருந்தும். இப்படி சித்திரையில் நல்ல மழை இருக்குது. இலங்கையில் 3 நிகழ்வு இருக்குது. சித்திரையில் குறைந்தபட்சம் பங்குனி இறுதி நாட்களும் சேர்த்து நிகழ்வுக்கு 3 நாள் 9 நாள் மழை இருக்கும். பிற நாள் இதமான வெயிலும் இருக்கும், அனல் வெயிலும் இருக்கும். ஆக 15 நாட்களுக்கு அனல் வெயில் இருக்குது சித்திரையில். மீதம் இருக்கக்கூடிய 15 நாளில் 9 நாள் மழை இருக்குது. ஒரே 9 நாள் தொடர்ச்சியாக கிடையாது. 3 நாள் அப்புறம் வெயில், அப்புறம் 3 நாள் அப்புறம் வெயில், அப்புறம் 3 நாள் இப்படி மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.